இதுக்காக அந்த வழிபாட்டை செய்கிறோம். தமிழ் முறையில வழிபாடுகளை நிறைவு செய்து அதன் பிறகு இறைவனிடத்தில் நம்முடைய வேண்டுதல் விருப்பங்களை விண்ணப்பம் செய்வது இது தமிழருடைய மரபு. பொதுவா நம்ம வீடுகள்ல இங்க யாராவது பெரியவங்க உறவினர்கள் வந்தாங்கன்னா வாசல்ல வந்த உடனே என்ன காரியத்தினால வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க, பயண களத்தில் நீங்க அப்புறம் பேசுவாங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு விசாரிப்பாங்க. அது போல இறைவனுக்கு பரிவாரங்களோடு நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்குரிய உபச்சார வழிபாடுகள்லாம் நிறைவு செய்து இப்பொழுது இறைவன் அகமகிழ்ந்து இருக்கிறார். ஏன்னா இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழாலே இறைவனை போற்றி வழிபாடு செய்திருக்கிறோம். அந்த தமிழும் இசையும் இறைவனை மகிழ்விக்கும். எனவே அந்த இசைக்காகவும் தமிழுக்காகவும் தான் இறைவன் மதுரையிலே மண் சுமந்தான். திருவாசகம் என்னும் ஏனை தன் கரம் வருந்த எழுதிய அகில தெய்வநூல் என்று காட்டுகிறார். எனவே அத்தகைய ஞான நூல்களை நாம் ஓதி வழிபாடு செய்த புண்ணியத்தின் பயனாக இறைவன் இங்கே அருளார்ந்த கோலத்தோடு எழுந்தருளியிருக்கிறார். இன்றைய நாளில் 90ஆம் அகவை என்று சொல்லக்கூடிய அருள் அகவையை எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய விழாநாயகர் நாகலிங்கம் ஐயா அவர்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக செய்த சிவபுண்ணியம் என்பது மிக அரிதான ஒன்று. நாம் எல்லாம் உலகத்துல நினைந்து தெரிந்து கொள்வது பாவம் புண்ணியம். பாவங்களை பிற உயிர்களுக்கு துன்பத்தை செய்தால் அது பாவம், பிற உயிர்களுக்கு நன்மையை செய்தால் அதற்கு புண்ணியம். இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா சொர்க்கம் நரக முதலான பலன்களை தரும். இந்த இரண்டுக்கும் மேலாக ஒன்று இருக்கிறது. அதுக்கு எதுவும் உலகத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. அது பதிபுண்ணியம் என்று பெயர். அதற்கு இன்னொரு பெயர் சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியம் என்பது இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் செய்வதன் மூலமாக ஈட்டப்படுகின்ற புண்ணியத்திற்கு சிவபுண்ணியம் என்று பெயர். இந்த உலகியல் புண்ணியத்திற்கும் சிவபுண்ணியத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகியல் புண்ணியம் உங்களுக்கு ஒரு பயனை கொடுத்து அது தீர்ந்துடும். ஆனா சிவபுண்ணியம் என்பது ஒரு புண்ணியத்தை செய்தால் அது இன்னொரு புண்ணியத்திற்கு வழிவகுத்து 2 மடங்காகும். 2 மடங்கு 4 மடங்கு வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். அது முழுமையடையும் பொழுது இறைவனுடைய திருவடி நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த மண்ணுலகத்தில் நாம் மனிதராக பிறக்க வேண்டும் என்றால் இது ஒரே பிறவியில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு அல்ல. இது பலாயிரம் பிறவிகள் ஓரறிவாக இருந்து தாவரம் என்று சொல்லக்கூடிய ஓரறிவு ஈரறிவு என்று பல பிறவிகளில் செய்த அறமும் சிவபுண்ணியம் சேர்ந்துதான் ஒரு பிறவியில நமக்கு மனிதர்களாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய அவைபிராட்டியார் சொல்லும் பொழுது அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது. அவ்வாறு பிறக்கும் காலத்தும் கூன் குருடு செவிடு பேடு ஆகிய குற்றங்கள் நீக்கி பிறத்தல் அரிது என்று அருளி வைக்கிறார். இதைத்தான் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல புல்லாகி பூடாய் புழுவாய் அந்த பட்டியல் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் கடந்து ஒரு மனிதனாக பிறப்பதற்கு பெரிய முயற்சி. அவ்வாறு மனிதனாக பிறந்தாலும் நல்ல தாய் தந்தையருக்கு உயர்குடியில ஒழுக்கம் அறங்களை செய்யக்கூடிய அந்த மரபுல தோன்றி ஒரு நல்ல அறிவு நல்ல உறவுகள் என்று இதையெல்லாம் முற்று பெறுவதற்கு ஒரு கால எல்லை உண்டு. இத்தனையும் கிடைக்கணும்னா அது நம்ம எப்படி சொல்லணும், உலகில ஒரு ஜாக்பாட் அடித்தது போல நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்க பெற்றவர் நம்முடைய 90ஆம் அகவை விழா நாயகர். அவருடைய அறங்கள் குடும்பங்கள் வழி வழியாக வந்திருக்கக்கூடிய சந்ததிகள்லாம் சைவ நெறியை இறை வழிபாட்டு நெறியை கடைபிடிக்கக்கூடிய அந்த நெறியில வந்த ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு இன்றைய நாள் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய தமிழருடைய மரபுலதான் வயதானவர்களை இறைவனாக இறைவியாக கருதி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மரபு உண்டு. பொதுவா பாத்தீங்கன்னா நகரத்தாருடைய மரபுல தான் காரைக்குடி செட்டிநாட்டு மக்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையில தான் பாத்தீங்கன்னா அதிகமாக அவங்க 60, 70, 80, 90 எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க. ஏனைய பகுதிகளில் அவ்வளவு கொண்டாடுற வழக்கம் இல்லை. கொங்கு நாடுகள்ல ஒரு காலம் செய்வாங்க, காரைக்குடி 2 காலம் குடமுழுக்க கூட செய்வாங்க. நாம இன்று ஒரு கால வழிபாடாக செய்திருக்கிறோம். ஐயா அவர்கள் மட்டும் இறைவனுடைய திருவடியில் இருக்கிறதுனால அவர்களுக்குரிய வழிபாட்டை மட்டும் செய்திருக்கிறோம். இந்த வழிபாட்டினுடைய புண்ணியம் முழுக்க அவருக்கு சார்தல் வேண்டும். அவர் வழியாக நாம் அவரிடத்தில் ஆசி வருகின்ற பொழுது நமக்கு அது கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது நம்முடைய சிவகாமியனுடனாகிய அம்பலவான பெருமானிடத்திலும் அருவாண்மை நாயன்மார்களிடத்திலும் விண்ணப்பிக்கின்ற அருள் வழிபாடுதான் இப்ப சங்கல்பம் என்று சொல்லப்படுவது. அதாவது ஒரு 5 மணித்துளி கண்ணொன்று காண செவி ஒன்று கேட்க நாசி ஒன்று நுகர, அது போல அந்த 5 புலன்களையும் 5 வகமாக சிகர விடாம ஒரே நிலையில பொதுவாக இந்த 5 புலன்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த நெல்லிக்காய் மூட்டை அவிழ்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒழுங்கு திசைக்கு ஒன்னா ஓடும். நம்மளுடைய அறிவு அப்படித்தான். 2 நிமிடம் நான் பேசுறதுல நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப எல்லாருடைய மனம் மெய் மொழி என்று சொல்லக்கூடிய முக்கரணங்களாலும்
5 புலன்களாலும் இந்த அறிவை இறைவன் பால செலுத்தி நீங்க ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்க. நம்ம வழிபாட்டிலே ரொம்ப உயர்ந்தது பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வதா உயர்ந்த வழிபாடு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கோயில்ல போய் சாமிக்கு பொண்ணும் பொருளும் பட்டாடையும் கொடுத்தா அவர் ரொம்ப அகமகிழ்ந்து நமக்கு ஏடெல்லாம் கொடுத்துருவாரு. இந்த உலகத்துல நீங்க எதை கொண்டு போய் அவர் கொடுத்தாலும் அது அவர் படைத்த பொருள் தான். நீங்களா பூவை படைச்சிங்க, நீங்களா தண்ணியை படைச்சிங்க, நீங்களா பொண்ணை படைச்சிங்க, நீங்களா மண்ணை படைச்சிங்க, படைத்ததெல்லாம் அவர் தான். அவரு படைச்சதையே அவருக்கே கொண்டு கொடுத்துட்டு அவர் சந்தோஷப்படுவார் நினைக்கிறோம் பாத்தீங்களா? இதை போல ஏதாவது ஒரு அறியாமை உண்டா? நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொருள் அன்பு மட்டும்தான். அது மட்டும்தான் நமக்குரியது. அந்த அன்பை நுகர்வதற்காகத்தான் ஈசன் அங்க இருக்கிறார். நம்ம நூல்கள்லாம் சொல்லும் ஞானம் பெற்றவருக்கு தான் ஈசன் அருள் கிடைக்கணும். ஞானம்னா என்ன அப்படின்னா, நிறைய நூல்களை படிச்சு இது மண்டை வீக்கம் பெறுவதில்லை. நம்முடைய நூல்கள் பெரிய புராணத்துல சேக்கிழார் மிக மிக எளிமையா சொல்லியிருக்கிறார். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. அந்த ஒன்ன கண்டுபிடிக்க முடியாம தான் நம்ம வந்து ஞானம் பெறாம இருக்கோம். நினைச்சு பாருங்க, நமக்கு ஏன் ஞானம் வரல அப்படின்னா நமக்கு அன்பு இல்லைன்னு தான் விடையே தவிர வேற ஒன்றும் பொருள் இல்லை. எனவே அந்த அன்பை ஒன்றைத்தான் நம்ம இறைவனுக்கு கொடுக்கணும். நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார், புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள்புரியா நிற்கும் எண்ணிலை பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. இந்த 2 உபாயம், 2 பூவு கொஞ்சம் தண்ணி கொண்டு திருவடியில வச்சு 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதுமானது. இறைவன் நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார். இது அடிப்படை வழிபாடு. அதுக்கு மேல உங்க விருப்பத்துக்கு மேல நீங்க என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில எல்லாரும் இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி 2 கரங்களையும் கூப்பி இறைவனை பார்த்து ஒரு 5 மணித்துளிகள் இருங்க. நாங்க விண்ணப்பத்தை உங்களுக்காக செய்து விடுவோம். அப்புறம் தீபாவளி காமிச்சு இந்த கலசத்துல இருக்கிற அந்த அருளாற்றலை இறைவனுக்கு ஒடுக்கி அந்த தீர்த்தத்தை சுவாமிக்கு தெளிச்சு அதன் பிறகு நம்முடைய விழா நாயகரை இங்க அமரச் செய்து அவருக்குரிய அந்த தீர்த்தம் தெளித்து திருநீர் பூசுறது மாலை அணிவிக்கிறதெல்லாம் உபச்சாரம் செய்து அதன் பிறகு ஐயாவுடைய மகன் மகள் 2 பேரும் அவங்களுக்கு அவருடைய வழியில வந்து தோன்றியதுனால அவருடைய தந்தையாரை இறைவனாகவே கருதணும். பொதுவா நம்முடைய மரபுலதான் அப்பா அம்மா அப்படிங்கிறது வெறும் உறவு மட்டுமல்ல, அவங்கதான் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள். அவங்க இல்லைன்னா நம்ம இந்த உடம்போட நம்ம இன்னைக்கு இவ்வளவு அறிவு இவ்வளவு வளத்தோட வாழ்றோம்னா அது எந்த வகையில பார்த்தாலும் அப்பா அம்மா போட்ட பிச்சை. அதை விட உயர்ந்து சொல்ல முடியாது. அவங்க போட்ட பிச்சையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த குழந்தைகள் 2 பேரும் அவங்களுக்கு பாத பூசை பண்ணுவாங்க. அதன் பிறகு எல்லாரும் இந்த சொந்த பந்தமெல்லாம் அவர் பாதத்துக்கு மலர் போட்டு வழிபாடு பண்ணி தீபாவளி காமிச்சு அவர்கள் ஆசீர்வாதம் திருநீர் தீர்த்தம் அந்த வேல்டு மெய்ச்சார்ந்து கொடுத்த வழிபாடு நிறைவு. சொல்லும் போது நிறைய தெரியலாம், 1/2 மணி நேரத்துல முடியும். கவலைப்பட்டுறாதீங்க. ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி பண்ணிடுவாருன்னு நினைச்சிடாதீங்க. இப்ப திருவடி விண்ணப்பம் நடைபெறுகிறது. என்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாம் வல்ல கண்ணுதல் பெருங்கடவுளே, கைலாயநாதர் பெருமானே, அங்கும் கேளாதபடி என்றும் பரிபூரணமாக நிறைந்திருக்கின்ற வரம்பொருளே, பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெருமானே, எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அமலவான பெருமானே, நாயன்மார்களுடைய குருவருளாக எழுந்திருக்கக்கூடிய நாயன்மார்களுடைய குருவருளே, தங்கள் திருவருள் கருணையினாலே இந்த மண்ணிலே மானுடராய் பிறக்கின்ற பெரும் பேரு பெற்று